வணக்கம் நண்பர்களே. இந்த உரையில் நாம் தி எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிஸ்சலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952 என்கிற சட்டத்தில் உள்ள சில முக்கியமான விஷயங்களை குறித்து ஆராய்வோம். இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் நலனுக்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தில் 3 திட்டங்கள் இருக்கின்றன. முதலாவதாக எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம், இரண்டாவதாக எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், மூன்றாவதாக டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த 3 திட்டங்களையும் பற்றி நாம் இந்த உரையில் விரிவாக காணலாம். எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் என்பது பல்வேறு வகையான தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான ஒரு சமூக நலத் திட்டமாகும். இந்த திட்டத்தினால் பணிபுரிபவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை பார்ப்போம். முதலில் இது ஒரு நீண்டகால சேமிப்பு திட்டமாகும். பணி ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களின் கையில் ஒரு கணிசமான தொகை இருக்கும். இந்த திட்டத்தில் பணி வழங்குபவர்களும் ஊழியர்களின் சார்பாக ஒரு தொகையை வழங்குகிறார்கள். சேமநிதிக்கு செலுத்தப்படும் தொகைக்கு வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80C கீழ் வருமான வரி விலக்கு கிடைக்கும். ஊழியர்களின் கணக்கில் இருக்கும் பணத்துக்கு வட்டியும் கிடைக்கிறது. வட்டி விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது. வீடு கட்டுதல், கல்வி செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் போன்றவற்றுக்காக ஊழியர்கள் தங்கள் கணக்கில் இருக்கும் தொகையிலிருந்து கடன் பெற்றுக்கொள்ளலாம். ஊழியர்கள் சேமநிதி திட்டத்துடன் ஓய்வு ஊதிய திட்டம் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் பணி ஓய்வுக்கு பின் ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வு ஊதியம் கிடைக்கிறது. ஒருவேளை பணி இழப்பு நேரிட்டால் பொருளாதாரத்தை சரிக்கட்ட இத்திட்டம் உதவியாக இருக்கும். ஒரு நிறுவனத்திலிருந்து விலகி வேறொரு நிறுவனத்தில் சேர்ந்தால் இந்த கணக்கை புதிய நிறுவனத்தில் தொடரும் வசதி உள்ளது. இதனால் சேமிப்பு தடைபடுவதில்லை. ஊழியர்களுக்கு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸ் போர்ட்டல் மூலம் பல ஆன்லைன் சேவைகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்துக்கு அரசாங்கத்தின் அங்கீகாரம் இருப்பதால் ஊழியர்கள் தங்கள் தொகையின் பாதுகாப்பு குறித்து கவலை கொள்ள தேவையில்லை. தி எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் மிஸ்சலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952 எனும் இந்த சட்டம் ஊழியர்களுக்கான 3 நலத்திட்டங்களை வழங்குகின்றது. இந்த சட்டத்தின் பிரிவு 5 கீழ் உருவாக்கப்பட்டுள்ள ஊழியர்கள் சேமநல நிதி திட்டம் அல்லது ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதித்திட்டம் முதலாவது ஆகும். இந்த திட்டம் 1952 ஆண்டில் மத்திய அரசினால் ஏற்படுத்தப்பட்டது. 1952 செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் முதல் இத்திட்டம் செயல்பட துவங்கியது. இந்த சட்டத்தின் பிரிவு 5A கீழ் மத்திய அரசினால் உருவாக்கப்பட்ட வாரியத்தினால் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த சட்டத்தின் அட்டவணை 2 குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களை இந்த திட்டம் செயல்படுத்துகிறது. அடுத்ததாக பிரிவு 6A கீழ் உருவாக்கப்பட்ட எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஊழியர்கள் மாதாந்திர ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டத்தை 1995 ஆண்டு நவம்பர் 16 முதல் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அறிமுகப்படுத்தியது. இந்த சட்டம், அதாவது EPF ஆக்ட், எந்தெந்த தொழிலகங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பொருந்துகிறதோ அவை அனைத்திற்கும் இந்த திட்டமும் பொருந்தும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்க இந்த திட்டம் வகை செய்கிறது. ஒருவேளை பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஊழியர்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு அதன் காரணமாக அவர்களுக்கு முழுமையான உடல் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் அவர்கள் தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்கும். ஊழியர்கள் ஒருவேளை இறந்துவிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஓய்வூதியம் கிடைக்கவும் இந்த திட்டம் வகை செய்கிறது. அடுத்ததாக 3ஆவதாக பிரிவு 6C கீழ் உருவாக்கப்பட்ட எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது வைப்பு தொகையுடன் இணைந்த ஊழியர்கள் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு திட்டம். இந்த திட்டம், இந்த சட்டத்தின் பிரிவு 6C கீழ் மத்திய அரசால் 1976 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. 1976 வருஷம் செப்டம்பர் மாதம் முதல் நாள் அதிலிருந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டம் எந்தெந்த தொழிலங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பொருந்துமோ அவை அனைத்திற்கும் இந்த திட்டமும் பொருந்தும். ஊழியர்கள் பணியில் இருக்கும் காலத்தில் இறந்துவிட்டால் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு காப்பீட்டு தொகை கிடைப்பதற்கு இந்த திட்டம் வகை செய்கிறது. ஊழியரால் நியமிக்கப்பட்ட அல்லது அவரது சட்டப்பூர்வ வாரிசு நாமினேட் பண்ணியிருந்தாக்க அந்த நாமினி அல்லது அவருடைய லீகல் ஹேர், அவருக்கு ஊழியர் இறப்பிற்கு பிறகு உயர்ந்தபட்சமாக 7 லட்சம் ரூபாய் வரையில் நிதியுதவி கிடைக்கும். சரி, இப்பொழுது நாம் சட்டத்தினுடைய பிரிவுகளை விவரமாக பார்க்கலாம். இந்த சட்டம் தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக
வருங்கால வைப்பு நிதிகளை உருவாக்குதல், ஓய்வூதியத்தை உருவாக்குதல், வைப்பு தொகையுடன் இணைந்த காப்புறுதி திட்டத்தை உருவாக்குதல் ஆகியவை இந்த சட்டத்தின் நோக்கங்கள் ஆகும். இந்திய பாராளுமன்றத்தினால் இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. இதனுடைய தலைப்பு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் மிஸ்செலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952 என்பதாகும். இந்த சட்டம் இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். பிரிவு 1 துணை பிரிவு 3 இந்த சட்டம் எந்தெந்த நிறுவனங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பிரிவு 1 துணை பிரிவு 3 தெளிவாக குறிப்பிடுகிறது. யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு தொழிற்சாலை இருந்து அந்த தொழிற்சாலையில் 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தால் அந்த தொழிற்சாலைகளுக்கு இந்த சட்டம் பொருந்தும். இரண்டாவதாக, ஒரு நிறுவனத்தில் 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து அந்த நிறுவனத்திற்கு இந்த சட்டம் பொருந்தும் என்று மத்திய அரசிதழில் குறிப்பிட்டால் அந்த நிறுவனத்திற்கும் இந்த சட்டம் பொருந்தும். மத்திய அரசு விரும்பினால் 20ற்கு குறைவான ஊழியர்கள் பணிபுரிகின்ற ஒரு நிறுவனத்துக்கு கூட இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு அறிவிக்கலாம். இதற்காக ஒரு அரசு அறிவிப்பு அளிக்கப்பட வேண்டும். இதற்கு முன்னாடி ஒரு 2 மாத காலம் நோட்டீஸ் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். பிரிவு 1 துணை பிரிவு 3 இந்த சட்டத்தின் பிரிவு 16 குறிப்பிடப்பட்டுள்ள சில விஷயங்களுக்கு உட்பட்டு இந்த சட்டம் யார் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்டவணை 1 அதாவது ஷெட்யூல் 1 இந்த சட்டத்துக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இணைக்கப்பட்டுள்ள அந்த ஷெட்யூல்ல பல தொழில் துறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த தொழில் துறைகளில் இயங்குகின்ற தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகளில் 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த நிறுவனங்களுக்கு, அந்த தொழிற்சாலைகளுக்கு இந்த சட்டம் பொருந்தும். அடுத்ததாக, 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகின்ற எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அந்த ஒரு நிறுவனத்திற்கும் இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு மத்திய அரசிதழில் குறிப்பிட்டால் அந்த நிறுவனத்திற்கும் இந்த சட்டம் பொருந்தும். மத்திய அரசு விரும்பினால் 20 ஊழியர்களுக்கு குறைவாக ஊழியர்கள் பணிபுரிகின்ற ஒரு நிறுவனத்திற்கும் இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு ஒரு அரசிதழ் அறிவிப்பின் மூலமாக அறிவிக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு 2 மாத காலம் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவ்வாறு அறிவிக்கலாம். அப்படி அறிவித்தால் அந்த நிறுவனங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். அப்போ 20க்கு குறைவான ஊழியர்கள் பணிபுரிகின்ற நிறுவனங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். இந்த ஷெட்யூல் 1ல நிறைய தொழில்துறைகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த தொழில்துறைகள்ல இயங்குகின்ற இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ் எல்லாத்துக்கும் இந்த சட்டம் பொருந்தும். அடுத்தது பிரிவு 1 துணை பிரிவு 4. ஒரு நிறுவனம் அதனுடைய நிர்வாகமும் அதனுடைய பெரும்பான்மையான ஊழியர்களும் சேர்ந்து நம்ம நிறுவனத்துக்கும் இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் விரும்பினார்கள் என்றால், அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் என்றால், அந்த ஒப்பந்தத்தின்படி எங்களுடைய நிறுவனத்திற்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வருங்கால வைப்பு நிதி ஆணையரிடம் அவர்கள் கோரலாம். வருங்கால வைப்பு நிதி ஆணையரிடம் இவ்வாறு ஒரு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அது எழுத்து மூலமாகவோ அல்லது வேறு வழியிலோ இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படலாம். அப்படி சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட ஆணையரும் அந்த ஒப்பந்தம் அந்த நிறுவனத்திற்கும் அதனுடைய பெரும்பான்மை ஊழியர்களுக்கும் எப்போ ஒப்பந்தம் ஏற்பட்டதோ அந்த நாளில் இருந்தோ அல்லது அந்த ஒப்பந்தத்தில் எந்த தேதியிலிருந்து அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அந்த தேதியில் இருந்தோ அந்த நிறுவனத்திற்கு இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு அவங்க அறிவிக்கலாம். அடுத்ததாக பிரிவு 1 துணை பிரிவு 5. இந்த சட்டத்தின் கீழ் எந்த ஒரு நிறுவனம் வந்துவிட்டாலும், அது ஒரு தடவை இங்கு வந்துவிட்டால் அதற்கு பிறகு அங்கு பணிபுரியும் ஊழியர்களுடைய எண்ணிக்கை 20ஐ விட குறைவாக இருந்தாலும் இந்த சட்டம் அந்த நிறுவனத்திற்கும் பொருந்தும், தொடர்ந்து பொருந்தும். பிரிவு 2 டெஃபினிஷன்ஸ். எல்லா சட்டங்களிலுமே பிரிவு 2 டெஃபினிஷன்ஸா இருக்கும். அதே மாதிரி இந்த சட்டத்திலும் பிரிவு 2 வரையறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டத்தில் பயன்படுத்தப்படுகிற சொற்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வரையறைகள்ல நாம் காணலாம். பிரிவு 2 துணை பிரிவு A. இதுல அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு மத்திய அரசாங்கம் ஒன்று, மாநில அரசாங்கம் ஒன்று, 2 அரசாங்கங்கள் இருக்கின்றன. இப்போ ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டு அந்த நிறுவனத்துக்கு PFக்கு மத்திய அரசாங்கத்தை கேட்கணுமா அல்லது மாநில அரசாங்கத்தை கேட்கணுமா, அதற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற டெஃபினேஷன் நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப சில நிறுவனங்களை பொறுத்தவரையிலும் மத்திய அரசாங்கம் அப்ராப்ரியேட் கவர்மெண்டாக இருக்கும். அது என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தாக்க, மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனம் அல்லது அதனுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற ஒரு நிறுவனம் அல்லது ரயில்வே நிறுவனத்துடன் தொடர்புடைய ஒரு நிறுவனம் அல்லது ஒரு மேஜர் போர்ட், ஒரு பெரிய துறைமுகம் அல்லது சுரங்கம், மைன்ஸ் அல்லது எண்ணெய் வயல், அதாவது ஆயில் ஃபீல்டு
அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தொழில்துறை, கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தொழில்துறை, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் தனது துறைகளையோ அல்லது கிளைகளையோ கொண்டுள்ள ஒரு நிறுவனம். இது எல்லாத்துக்கும் பொறுத்தவரையிலும் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்ங்கிறது மத்திய அரசாங்கம் தான். இது இல்லாத மற்ற நிறுவனங்கள் அதெல்லாம் பொறுத்தவரையிலும் மாநில அரசாங்கம் தான் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அல்லது சம்பந்தப்பட்ட அரசாங்கம் ஆகும். பிரிவு 2 AA. இங்க ஆத்தரைஸ்டு ஆபீசர் அப்படிங்கிற டெஃபினிஷன் சொல்றாங்க. ஆத்தரைஸ்டு ஆபீசர் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டாக்க, இந்த சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர், அதாவது மத்திய சேம நிதி அல்லது வருங்கால வைப்பு நிதியினுடைய ஆணையர், அதனுடைய கூடுதல் ஆணையர், அதனுடைய துணை ஆணையர், அல்லது மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையர், அல்லது மத்திய அரசாங்கத்தினால் அரசு அறிவிப்பின் மூலம் அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு அதிகாரி. இவங்க எல்லாருமே ஆத்தரைஸ்டு ஆபீசர்ஸ் தான். பிரிவு 2B. பேசிக் வேஜஸ் அல்லது அடிப்படை ஊதியம். அடிப்படை ஊதியம் அப்படிங்கிறத ஏன் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு மாசம் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது பேசிக் வேஜஸ்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த பேசிக் வேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். அந்த பேசிக் வேஜஸ்ல என்னென்னலாம் சேரும், என்னென்னலாம் சேராது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த செக்ஷன் 2Bல பேசிக் வேஜஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல சொல்றாங்க. ஒரு ஊழியர் வேலையில இருக்கலாம், வேலையில இருக்கும் பொழுது அவருக்கு சம்பளம் வழங்கப்படும், அவர் சம்பளத்தை ஈட்டுகிறார். அதே மாதிரி அவர் லீவ்லயும் இருக்கலாம், லீவ்ல இருந்தாலும் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். ஊதியத்துடன் கூடிய விடுமுறையில் அவர் இருக்கலாம். உதாரணமா தீபாவளி இருக்கு, தீபாவளிக்கு இப்போ லீவ்ல போறாரு அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு அதுக்கு ஊதியம் உண்டு இல்லையா, அதனால விடுமுறை, அந்த ஊதியத்துடன் கூடிய விடுமுறையில் அவர் இருக்கலாம். அவருடைய டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம், பணமாக கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பேசிக் வேஜஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்த இடத்துல சொன்னதை விட பிரிவு 6ல இது பற்றி விளக்கமா சொல்லியிருக்காங்க. பேசிக் வேஜஸ்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு ஊழியருக்கு வழங்கப்படுகின்ற அடிப்படை ஊதியம், அவருக்கு வழங்கப்படுகின்ற டியர்னஸ் அலவன்ஸ், அத்துடன் அவருக்கு வழங்கப்படுகின்ற ரிட்டன்ஷன் அலவன்ஸ், இந்த 3 சேர்ந்ததுதான் அவருடைய ஊதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்னலாம் சேராது அப்படின்னு கேட்டாக்க, அந்த ஊழியருக்கு உணவுப் பொருட்கள் ஏதாவது சலுகை விலையில வழங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த சலுகை மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த சலுகை மதிப்பு இதுல சேராது. என்ன சலுகை மதிப்பு அப்படின்னு கேட்டாக்க, உதாரணமா ஒரு ஊழியருக்கு ஒரு நிறுவனத்துல ஒரு மாதத்திற்கு 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, ஒரு 40 ரூபாய் அப்படிங்கிற விலையில கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த 40 ரூபாய் அவங்க கொடுக்குற விலை, மார்க்கெட்ல ஒரு கிலோ அரிசியுடைய விலை 60 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்க, இந்த 60 மைனஸ் 40 20 ரூபாய் இருக்கு இல்லையா, அதுதான் அதனுடைய கன்செஷன். ஸோ அந்த கன்செஷன், அந்த வேல்யூ இந்த ஊதியத்துல சேராது. அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை செலவு அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, அதை ஈடுகட்டுவதற்காக சில நேரங்களில் சில நிறுவனங்கள்ல ஒரு ஊதியத்தை கொடுப்பாங்க, ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட்டும் இதுல சேராது. அதே மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிற வீட்டு வாடகைப்படி, மிகை நேரப்பணி ஊதியம், அதாவது ஓவர் டைம் அலவன்ஸ், போனஸ் அல்லது கமிஷன், அல்லது பணிபுரிவதன் காரணமாக அல்லது பணியில் இருக்கும்போது செய்கின்ற வேலைகளுக்காக வழங்கப்படுகின்ற இது போன்ற வேறு தொகைகள், இந்த தொகைகளும் ஊதியம், அடிப்படை ஊதியத்துல சேராது. அதே மாதிரி பணி வழங்குவதால் அளிக்கப்படுகின்ற வெகுமதிகள், சில நேரங்களில் சில நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கு ஏதாவது பிரசன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம், அந்த காம்ப்ளிமெண்ட்ஸுடைய வேல்யூவும் இதுல சேராது. இதெல்லாம் போக மீதி இருக்கிறது தான் அடிப்படை ஊதியம், பேசிக் வேஜஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுல காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க, எம்ப்ளாயர் பிரசன்ஸ் அது இதுல சேருமானா அது இதுல சேராது. அதே மாதிரி ஃபுட் கன்செஷன் வேல்யூ அதுவும் இதுல சேராது. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அது இதுல சேராது. ஓவர் டைம் அலவன்ஸ் இதுல சேராது. போனஸ் அல்லது கமிஷன் அதுவும் இதுல சேராது. These are all the components of the wages which will not be included into the basic wage. அடுத்தது 2C கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பங்களிப்பு. இந்த 3 திட்டங்கள் சொன்ன இல்லையா, அந்த திட்டத்தில் ஒரு திட்டத்தின் கீழ் இந்த ஊழியர் அளிக்க வேண்டிய அவருடைய பங்கு, அதுதான் நாம கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். இது PF திட்டத்துக்கு கீழே இருந்தாலும் இருக்கலாம், அல்லது காப்புறுதி திட்டத்திற்கு கீழே இருந்தாலும் இருக்கலாம். அடுத்தது கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரி 2D கட்டுப்படுத்தப்பட்ட தொழில்துறை. கட்டுப்படுத்தப்பட்ட தொழில்துறை அப்படிங்கிறது பொதுநலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கம் சில தொழில்துறைகளை கட்டுப்படுத்தப்பட்ட தொழில் அப்படின்னு அறிவிக்கிறது. அவ்வாறு அறிவிக்கப்பட்ட தொழில்கள் கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரி என்று அழைக்கப்படும். அடுத்தது எம்ப்ளாயர், அதாவது பணி வழங்குபவர். பணி வழங்குபவர் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா, ஒரு தொழிற்சாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த தொழிற்சாலையுடைய உரிமையாளர் அல்லது ஆக்குப்பெயர், இவர்களுடைய ஏஜென்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களும் இதுல வருகிறார்கள்.
இந்த உரிமையாளர் அல்லது ஆக்குப்பெயர் அல்லது அவருடைய ஏஜென்ட் இவர்கள் யாராவது இறந்து விட்டால் அவர்களுடைய சட்டபூர்வமான வாரிசு அவரும் எம்ப்ளாயர் என்று வழங்கப்படுவார். தொழிற்சாலைகள் சட்டம் 1948 பிரிவு 7(1)(f) கீழ் தொழிற்சாலையின் மேலாளர் மேனேஜர் ஆஃப் தி ஃபேக்டரி என்று யாரை குறிப்பிட்டிருக்கிறார்களோ அவர். இவங்க எல்லாருமே பணி வழங்குபவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஒரு தொழிற்சாலையை பொறுத்தவரையிலும் தொழிற்சாலை அல்லாத வேற ஒரு நிறுவனமா இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த நிறுவனத்தினுடைய விவகாரங்களை எல்லாத்தையும் யார் கவனிக்கிறாங்களோ எல்லாம் யார்கிட்ட இருக்கோ, அதாவது அந்த நிறுவனத்துடைய விவகாரங்கள் குறித்த இறுதி கட்டுப்பாடு அல்டிமேட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கோ அந்த நபர் அல்ல, அந்த நபர்கிட்ட இல்ல, அது ஒரு போர்டு கிட்ட இருக்கு அல்லது ஒரு அமைப்பு கிட்ட இருக்கு, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அந்த அமைப்பு அதுதான் எம்ப்ளாயர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நிர்வாகத்தின் விவகாரங்கள் ஒரு மேலாளரிடமோ அல்லது ஒரு மேலாண்மை இயக்குநரிடமோ அல்லது மேலாண்மை முகமையிடம் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி கிட்டயோ ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அந்த மேலாளர் அல்லது மேலாண்மை இயக்குனர் அல்லது மேலாண்மை முகமை அவர்கள் தான் எம்ப்ளாயர் என்று அழைக்கப்படுவார்கள். ஸோ ஃபேக்டரியை பொறுத்தவரையிலும் ஓனர், ஆக்குப்பையர், ஏஜென்ட் அல்லது அவங்க இறந்து விட்டால் அவர்களுடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது யாரை மேனேஜர்னு சொல்லியிருக்காங்களோ இவங்க எல்லாருமே எம்ப்ளாயர் என்று அழைக்கப்படுவார்கள் ஒரு ஃபேக்டரியை பொறுத்தவரையிலும். அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய ஃபைனல் கண்ட்ரோல் அல்டிமேட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கோ அவரு அல்லது அங்கு மேனேஜர் என்று அழைக்கப்பட்ட ஒருவர் அல்லது மேனேஜிங் டைரக்டர் அல்லது ஒரு மேனேஜிங் ஏஜென்ட் இவங்க எல்லாருமே எம்ப்ளாயர் என்று அழைக்கப்படுவார்கள் ஒரு வேறு நிறுவனத்தை பொறுத்தவரையில். 2F எம்ப்ளாயி. எம்ப்ளாயி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டாக்க ஒரு நிறுவனத்துல மேனுவல் ஒர்க் இருக்கலாம், அது மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கலாம், அல்லது மனிதர்கள் இல்லாம வேறு இயந்திரங்கள் மூலமாக செய்யக்கூடிய வேலைகள் இருக்கலாம். இப்படி எந்த வேலையை செஞ்சாலும் ஊதியத்திற்காக இந்த வேலைகளை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பெயர் எம்ப்ளாயி என்பதாகும். இவர் பணியில் அமர்த்தியரோடு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஊதியத்தை பெறலாம். கீழ்காணும் நபர்களும் இதில் அடங்குவார்கள். ஒரு ஒப்பந்தக்காரரால் ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு, அந்த கான்ட்ராக்டர் மூலமா ஒரு ஆள் அங்கு வேலைக்கு வர்றாரு, ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அவரு, அல்லது அவர் மூலமாக ஒரு நிறுவனத்தில் அல்லது நிறுவனம் தொடர்பான பணிகளை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஒருவர், அவர் எம்ப்ளாயி அப்படிங்கிற டெஃபினிஷன் கீழே வருவார். இரண்டாவதாக அப்ரண்டிசஸ், அதாவது தொழில் பழகுபவர்கள், அவர்களும் இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற டேர்முக்கு கீழே வருவார்கள். ஆனா இந்த அப்ரண்டிஸ் ஆக்ட் 1961 தொழில் பழகுனர் சட்டம் 1961 அப்படிங்கிற சட்டத்தின் கீழ் அப்ரண்டிஸ் என்று கூறப்படுபவர்கள் அல்லது ஒரு நிறுவனம் இருந்து அந்த நிறுவனத்தினுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் நிலை ஆணைகள், அந்த நிலை ஆணைகளுக்கு கீழே ஒரு அப்ரண்டிஸாக அங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர்கள் அந்த 2 பேரும் இந்த டெஃபினிஷனுக்குள்ளார வரமாட்டார்கள். எனவே தொழில் பழகுனர் சட்டம் 1961 கீழ் நியமிக்கப்பட்டவர்கள், அந்த நிறுவனத்தினுடைய நிலையாணைகள் கீழ் நியமிக்கப்பட்ட தொழில் பழகுனர்கள், இவர்கள் 2 பேரும் இந்த டெஃபினிஷன் எம்ப்ளாயிங்கிற டெஃபினிஷனுக்குள்ளார வரமாட்டார்கள். பிரிவு 2(f) எக்ஸப்டட் எம்ப்ளாயி, அதாவது விலக்கு அளிக்கப்பட்ட ஊழியர். இந்த சட்டத்தினுடைய பிரிவு 17 கீழே ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு தனி நபருக்கோ விலக்கு அளிக்கலாம். இந்த சட்டத்தினுடைய பிரிவுகளிலிருந்து விலக்கு அளிக்கலாம். அந்த மாதிரி விலக்கு அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள எந்த ஒரு திட்டமோ அல்லது காப்புறுதி திட்டமோ இந்த ஊழியருக்கு பொருந்துவதாக இருக்கும். அவருக்கு பேர் எக்ஸப்டட் எம்ப்ளாயி அப்படின்னு பேர். பிரிவு 2(f) எக்ஸப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். எக்ஸப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க விலக்களிக்கப்பட்ட நிறுவனம், அதாவது இந்த சட்டத்தின் கீழ் செயல்பட ஒரு திட்டம் அல்லது காப்புறுதி திட்டம் ஆகியவற்றின் ஷரத்துக்களில் இருந்து இந்த சட்டத்தின் பிரிவு 17 கீழ் விலக்களிக்கப்பட்ட நிறுவனத்தை குறிக்கும். ஒரு நிறுவனத்திற்கு அப்படியே எக்ஸம்ஷன் கொடுக்கலாம், அல்லது அதில் பணிபுரியும் ஒரு நபருக்கு, தனியா ஒரு நபருக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம், அல்லது ஒரே விதமான ஊழியர்கள், உதாரணமா ஒரு நிறுவனத்துல பணிபுரிய அக்கௌண்டன்ட்டுக்கு எல்லாம் இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு வகையான ஊழியர்களுக்கு இந்த விலக்கு அளிக்கப்படலாம். அந்த நிறுவனத்திற்கு பேரு எக்ஸப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு பேரு. ஃபேக்டரி அல்லது தொழிற்சாலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பிரிவு 2(g)ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு உற்பத்தி செயல்முறை நடைபெறுகிறது. அந்த உற்பத்தி செயல்முறை மின்சாரத்தின் உதவியுடன் நடைபெறலாம் அல்லது மின்சாரம் இல்லாமலும் அந்த உற்பத்தி செயல்முறை நடைபெறலாம். அந்த மாதிரி ஒரு உற்பத்தி செயல்முறை நடைபெறுகின்ற அந்த இடம் அமைந்திருக்கும் வளாகம், இது எல்லாத்தையும் சேர்த்து பிரசின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஃபேக்டரி அல்லது தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். செக்ஷன் 2H ஃபண்ட் நிதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சேம நல நிதி, அதை குறிக்கும் வருங்கால வைப்பு நிதியை குறிக்கும். 2I இண்டஸ்ட்ரி, தொழில்துறை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா அட்டவணை 1 குறிப்பிடப்பட்டுள்ள தொழில்துறையை குறிக்கும். பிரிவு 4 கீழ் அரசிதழில் அறிவிக்கப்பட்டு அட்டவணை 1 சேர்க்கப்படும் தொழில்களும் இதில் அடங்கும். அதாவது பிரிவு 4ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, மத்திய அரசாங்கம் விரும்பியது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு தொழிலை வந்து ஒரு தொழில் துறையை இந்த சட்டத்துக்கு பொருந்துவதாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க அட்டவணை 1 இதை சேர்த்து விடுவார்கள். அப்படி சேர்த்தால் இந்த சட்டம் இயற்கையாகவே நேச்சுரலாகவே வந்து இந்த சட்டம் அந்த தொழில்துறைக்கு பொருந்தும். அப்ப அந்த தொழில்துறையில் இயங்குகின்ற நிறுவனங்கள் அனைத்திற்கும் இந்த சட்டம் பொருந்துவதாக அமைந்துவிடும். அது பிரிவு 4 சொல்லியிருக்கிறார்கள். பிரிவு 2 IA இன்சூரன்ஸ் ஃபண்டு, காப்பீட்டு நிதி அப்படிங்கிறது பிரிவு 6C 2 கீழ் ஏற்படுத்தப்பட்டுள்ள வைப்பு நிதியுடன் இணைந்த காப்பீட்டு நிதியை குறிக்கும். 2 IB இன்சூரன்ஸ் ஸ்கீம் அல்லது காப்பீட்டு திட்டம் என்பது பிரிவு 6C 1 கீழ் நிறுவப்பட்டுள்ள ஊழியர்கள் வைப்பு தொகையுடன் இணைந்த காப்பீட்டு திட்டத்தை குறிக்கும். எம்ப்ளாயிஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் சொன்னா இல்லையா, 3வது சொல்லப்பட்ட அந்த ஸ்கீம், அந்த ஸ்கீமுக்கு அதுல இருக்கிறவங்களுக்கு உருவாக்கப்படுகின்ற அந்த திட்டத்திற்கு பெயர் காப்பீட்டு திட்டம் என்று பெயர். 2IC மேனுஃபேக்சர் அல்லது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், உற்பத்தின்னா என்ன அல்லது உற்பத்தி செயல்முறை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத செக்ஷன் 2ICல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை பயன்படுத்துவதற்காக அல்லது வேறு ஒருவருக்கு விற்பனை செய்வதற்காக அல்லது வேறு எங்கேயாவது எடுத்துட்டு போறதுக்காக அல்லது எங்கேயா எடுத்துட்டு போய் விநியோகம் பண்றதுக்காக அல்லது இந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை பயன்பாட்டிலிருந்து விலக்குவதற்காக, டிஸ்போஸ் பண்றதுக்காக சில பணிகளை செய்யலாம். என்னென்ன பணிகளை செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு பொருளை தயாரிக்கிறது, உற்பத்தி செய்வது, அல்லது அந்த பொருளை மாற்றி அமைக்கிறது, அல்லது பழுது பார்க்கிறது, ரிப்பேர் பண்றது, அல்லது அது கூட வேற ஏதாவது ஆர்னமெண்டல் ஒர்க்ஸ் அலங்காரங்கள் செய்வது, அல்லது இறுதியாக செம்மைப்படுத்துதல் ஃபைனல் டச்சஸ் கொடுக்கறது, அல்லது பேக்கிங் செய்தல், அல்லது எண்ணெய் இடுதல் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபிரிக்ஷன் இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம லூப்ரிகன்ட் போடுறோம் இல்லையா, அந்த எண்ணெய் இடுதல், அல்லது கழுவுதல், அல்லது சுத்தம் செய்தல், உடைத்தல், இடித்தல். உதாரணம், இந்த கப்பல் இருக்கு, கப்பல்ல வீணா போன கப்பல் வந்து பயன்படாத கப்பல் வந்து உடைத்து எடுப்பார்கள், அது வந்து உடைத்தல். அல்லது சில இடங்கள்ல சில வீடுகளை இடிக்கலாம் அல்லது கட்டிடங்களை இடிக்கலாம், அந்த மாதிரி இடித்தல் அல்லது வேறு விதமான பணிகளுக்கு உட்படுத்துதல் அல்லது தக அமைத்தல், இது எல்லாமே உற்பத்தி செயல்முறை அப்படிங்கிற டெஃபினிஷன் கீழே வருகிறது. அதாவது மேக்கிங், ஆல்டரிங், ரிப்பேரிங், ஆர்னமெண்டிங், பினிஷிங், பேக்கிங், ஆயிலிங், வாஷிங், கிளீனிங், பிரேக்கிங் அப், டிமாலிஷிங் அல்லது ட்ரீட்டிங் ஆர் அடாப்டிங். இது எல்லாம் எதுக்காக செய்யணும் அப்படின்னு கேட்டாக்க, யூஸுக்காக பயன்படுத்துவதற்காக செய்யலாம், அல்லது விற்பனைக்காக செய்யலாம், அல்லது டிஸ்போசலுக்காக செய்யலாம். இந்த மாதிரி செய்தால் அது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்று அழைக்கப்படும். இப்ப இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆயிலிங் அப்படின்னு சொன்னீங்க. ஆயிலிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஆயிலிங்கிறது லூப்ரிகேட்டிங் த பார்ட்ஸ். முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த மூவ்மெண்ட் இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து ஆயில் போடுவாங்க, கிரீஸ் போடுவாங்க, அல்லது மசகை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அது போட்டாக்க அந்த வேர் அண்ட் டேர் வந்து அதில் குறையும், அதுக்காக போடுறது தான் ஆயிலிங். அந்த மாதிரி பண்ற பணிகள். அல்லது வாஷிங், சில நேரங்களில் சில கண்டாமினன்ட்ஸ் இருக்கும், அந்த கண்டாமினன்ட்ஸ்க்காக வாஷ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல் வாஷ் பண்ணுவாங்க, கோல் வெட்டி எடுக்கும் பொழுது அது கூட மண்ணு இன்னும் அதர வித விஷயங்கள்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் கழுவி அதை கிளீன் பண்ணுவாங்க, அதுக்கு பேரு வாஷிங் அப்படின்னு பேரு. ஆல்டரிங் அப்படின்னாக்க, ஒரு டிசைன் இருக்கு, அந்த ஒரு பொருளோட டிசைனை மாத்துறது, அல்லது அதனுடைய மேல இருக்கிற அந்த ஒரு மூடி எடுத்து வேற ஒரு விதமான மூடி போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாக்க அதுக்கு பேரு ஆல்டரிங் அப்படின்னு பேரு. அடுத்தது ரிப்பேரிங், அதுல ஏதாவது ஓடாம ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் வந்து பணி செய்யவில்லை அப்படின்னு சொன்னாக்க அதுல என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தா அதை திரும்ப அதனுடைய வேலை செய்யற மாதிரி பண்றது, அதுக்கு பேரு ரிப்பேரிங் அப்படின்னு பேரு. அடுத்தது பேக்கிங், பொருட்களை வாங்கி அதை ஒரு டப்பால வச்சு பேக் பண்றது, அல்லது சீல் பண்றது, அல்லது லேபிள் பண்றது, இதுக்கெல்லாம் பேக்கிங் அப்படின்னு பேரு. கிளீனிங், எலிமினேட்டிங் டர்ட், அழுக்கிறது, அந்த அழுக்க வந்து சுத்தம் பண்ணி எடுக்கிறது. அடுத்தது பினிஷிங், ஃபைனல் டச்சஸ், ஒரு பொருளுக்கு ஃபைனல் டச்சஸ் கொடுக்கறது, அல்லது குவாலிட்டி கண்ட்ரோல், செக் பண்ணி அது குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பாக்குறது. ஆர்னமெண்டிங், ஆடிங் டெக்கரேஷன்ஸ், அலங்காரங்களை செய்வது, அல்லது அதனுடைய அழகு இன்னும் அதிகமானும் அப்படிங்கிறதுக்காக சில பணிகளை செய்வது அது. அடுத்தது மேக்கிங், பொருள்களை தயாரிப்பது, உற்பத்தி செய்வது, இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தது செக்ஷன் 2Jல மெம்பர் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்றாங்க. மெம்பர் அப்படிங்கிற ஒரு உறுப்பினர், அந்த உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு நிதியில் உறுப்பினராக இருந்தார்னா அவர் மெம்பர் என்று அழைக்கிறோம். செக்ஷன் 2K ஆக்குபையர் ஆஃப் எ ஃபேக்டரி, ஒரு தொழிற்சாலையுடைய ஆக்குபையர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டா, இது முன்னாடி நம்ம சொன்னோம், ஒரு தொழிற்சாலையினுடைய விவகாரங்கள் எல்லாம் இருந்து அந்த விவகாரங்களுடைய இறுதி கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் வந்து ஆக்குபையர் அப்படின்னு சொல்றோம். தொழிலகத்தின் அனைத்து விவகாரங்களும் ஒரு மேலாண்மை முகமையிடம் விடப்பட்டிருந்தால், அங்க ஒரு மேனேஜிங் ஏஜென்சி இருந்ததுன்னா அந்த மேனேஜிங் ஏஜென்சி தான் ஆக்குபையர் என்று அழைக்கப்படும். செக்ஷன் 2KA
பென்ஷன் ஃபண்ட் ஓய்வூதிய நிதி அப்படின்னா இந்த சட்டத்தின் பிரிவு 6A(2) கீழ் உருவாக்கப்பட்டுள்ள ஊழியர்கள் ஓய்வூதிய நிதியை குறிக்கும். 2KB பென்ஷன் ஸ்கீம் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த சட்டத்தின் பிரிவு 6A(1) கீழ் வகுக்கப்பட்டுள்ள ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தை குறிக்கிறது. 2KA பிரெஸ்கிரைப்டு வகுத்துரைக்கப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க இந்த சட்டத்தின் கீழே எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் கீழே ஒரு ரூல்ஸ் உருவாக்கி இருப்பாங்க. அந்த ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் வகுத்துரைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அடுத்தது KB ரெக்கவரி ஆபீசர், அதாவது மீட்பு அதிகாரி அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்றாங்க. மீட்பு அதிகாரி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டாக்க இந்த சட்டத்தின் கீழ் ஒரு மீட்பு அதிகாரியின் பணிகளை மேற்கொள்வதற்காக அரசிதழ் அறிவிப்பின் மூலம் மத்திய அரசினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு மத்திய அரசு அதிகாரி. மத்திய அரசு அதிகாரியாக இருக்கலாம் அல்லது மாநில அரசு அதிகாரியாக இருக்கலாம் அல்லது இந்த சட்டத்தின் பிரிவு 5A கீழ் அமைக்கப்பட்ட அறங்காவலர் குழு போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அல்லது சென்ட்ரல் போர்டு அதனுடைய அதிகாரியாக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே ரெக்கவரி ஆபீசர் அல்லது மீட்பு அதிகாரி என்று அழைக்கப்படுவார்கள். செக்ஷன் 2L ஸ்கீம்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க திட்டம். இந்த சட்டத்தினுடைய பிரிவு 5 கீழ் உருவாக்கப்பட்ட ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தை குறிக்கும். செக்ஷன் 2LL சூப்பர் ஆனுவேஷன் பணி மூப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினராக இருக்கும் ஒரு ஊழியர் 58 வயதை நிறைவு செய்து விட்டால் அவருக்கு பணி மூப்பு அடைந்து விட்டதாக அர்த்தம். அப்ப இந்த பணி மூப்பு அடைந்தவருக்கு, அதாவது 58 வயது நிறைவு பெற்றவருக்கு 58 வயது நிறைவு பெற்றவுடன் அவருக்கு மாதம் பென்ஷன் வழங்கப்படும். 2M ட்ரிபியூனல் அல்லது தீர்ப்பாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க பிரிவு 7D குறிப்பிடப்பட்டுள்ள தொழில்துறை தீர்ப்பாயம் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல், அதுதான் இங்க நாம ட்ரிபியூனல் அல்லது தீர்ப்பாயம் என்று சொல்கிறோம். செக்ஷன் 2A எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டு இன்க்ளூட் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். இப்போ ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்றோம், அந்த நிறுவனத்திற்கு இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த நிறுவனத்திற்கு பல்வேறு துறைகள் இருக்கின்றன அல்லது பல்வேறு கிளைகள் இருக்கின்றன. அப்படி இருந்தா அந்த நிறுவனத்திற்கு இந்த சட்டம் பொருந்துமா அப்படின்னு கேட்டாங்க பல்வேறு துறைகளை கொண்ட அல்லது பல்வேறு கிளைகளை கொண்ட ஒரு நிறுவனத்திற்கும் இந்த சட்டம் பொருந்தும். அந்த நிறுவனங்கள் அல்லது கிளைகள் அல்லது துறைகள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் பல்வேறு இடங்களில் இருந்தாலும் கூட அந்த நிறுவனத்திற்கு, அதாவது இந்த துறைகள் கிளைகள் அனைத்துக்கும் சேர்த்து இந்த சட்டம் பொருந்தும். இதே மாதிரி இந்த சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்பாக ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்துல சில ஊழியர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்துல சில ஊழியர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊழியர்கள் 2 பேருக்கும் சேர்ந்து காமனா ஒரு வருங்கால வைப்பு நிதி இருந்தது, ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த சட்டம் வந்ததற்கு பிறகும் அந்த அம்சங்கள் மற்றொரு நிறுவனத்திற்கும் பொருந்தும். இந்த சட்டத்தில் இருக்கின்ற அந்த அம்சங்கள் மற்றொரு நிறுவனத்திற்கும் பொருந்தும் என்று மத்திய அரசாங்கம் அரசிதழ் அறிவிப்பு மூலம் தெரிவிக்கலாம். சோ அப்ப ஒரு நிறுவனத்திற்கு மட்டும்தான் பொருந்தும், இன்னொரு நிறுவனத்திற்கு பொருந்தாது அப்படின்னு அங்க சொல்ல முடியாது. 2 நிறுவனத்திற்குமே இந்த சட்டத்தினுடைய அம்சங்கள் எல்லாம் பொருந்தும். அடுத்தது பவர் டு ஆட் டு ஷெட்யூல் 1, அதாவது பிரிவு 4. இது நம்ம முன்னாடியே சொன்னதுதான். மத்திய அரசாங்கம் நினைத்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு தொழில்துறை இருக்கு, அந்த தொழில்துறை அட்டவணை 1 குறிப்பிடப்படவில்லை, அந்த தொழில்துறைக்கு இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த ஷெட்யூல் 1ல அந்த தொழில்துறையை சேர்த்து விட்டால், ஒரு அரசிதழ் அறிவிப்பின் மூலம் சேர்த்து விட்டால் அந்த சட்டத்தினுடைய அனைத்து அம்சங்களும் அந்த தொழில்துறையின் கீழ் இருக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அல்லது நிறுவனங்களுக்கும் பொருந்துவதாக ஆகிவிடும். அடுத்தது இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற அனைத்து அறிவிக்கைகளும் புதுசா ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா எப்ப கொடுத்தாங்களோ அதுல இருந்து எவ்வளவு விரிவாக முடியுமோ அவ்வளவு விரிவாக அதை பார்லிமெண்ட் முன்னாடி சப்மிட் பண்ணணும், பார்லிமெண்ட்டுக்கு இதை சமர்ப்பிக்க வேண்டும். பிரிவு 5 எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். இந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட திட்டங்களை குறித்து செக்ஷன் 5ல சொல்கிறார்கள். மத்திய அரசு அரசிதழில் அறிவிப்பதன் மூலம் இந்த சட்டத்தின் கீழ் ஊழியர்கள் அல்லது ஒரே வகைப்பட்ட ஊழியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதிகளை உருவாக்குவதற்காக எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் உருவாக்கலாம். எந்தெந்த நிறுவனங்களுக்கு அல்லது எந்த வகைப்பட்ட நிறுவனங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும் என்பதையும் மத்திய அரசாங்கம் அறிவிக்கும். இந்த திட்டம் உருவாக்கப்பட்டவுடன் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த சட்டம் மற்றும் திட்டம் ஆகியவற்றின்படி நிதி உருவாக்கப்பட வேண்டும். 5(1)A இந்த நிதியானது பிரிவு 5A கீழ் அமைக்கப்பட்ட மத்திய வாரியத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். அதனுடைய கட்டுப்பாடு மற்றும் நிர்வாகத்தின் கீழ் தான் இது இருக்கும். அவங்க தான் இதை அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேர் சென்ட்ரல் போர்டு அப்படின்னு சொல்ற மத்திய வாரியம். 5(1)B இந்த சட்டத்தின்படி துணை பிரிவு 1 கீழ் உருவாக்கப்படுகின்ற இந்த திட்டம்
அட்டவணை 2 குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் அனைத்தையுமோ அல்லது சிலவற்றையோ செயல்படுத்தும். 5.2 துணைப்பிரிவு 1 கீழ் உருவாக்கப்படும் திட்டம் அதனுடைய அம்சங்கள் முன்தேதியிட்டோ அல்லது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் இருந்தோ நடைமுறைக்கு வரலாம் என்று அறிவிக்கலாம். 5A சென்ட்ரல் போர்டு. சென்ட்ரல் போர்டு மத்திய வாரியம் அப்படின்னு சொன்னா இல்லையா, இந்த மத்திய வாரியம் என்பது என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் கெசட்ல ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கலாம். அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு இந்த சட்டம் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் பொருந்துமோ அந்த பகுதிகளுக்கான ஒரு வாரியம் அமைக்கலாம். அதாவது ஒரு அறங்காவலர் குழு, போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அமைக்கலாம். அந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் தான் நம்ம மத்திய வாரியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மத்திய வாரியம் அல்லது சென்ட்ரல் போர்டு, அந்த சென்ட்ரல் போர்டு அறிவிக்கப்பட்ட பிறகு அது எந்த நாளிலிருந்து செயல்படும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கம் அறிவிக்கலாம். அதுல யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருப்பார்கள் அப்படின்னு கேட்டாக்க, மத்திய அரசால் நியமிக்கப்படுகின்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர்கள் 2 பேர் இருப்பாங்க. மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர், அவர் பை எக்ஸ் அபிஷியோவா அவர் உறுப்பினராக இருப்பார். மத்திய அரசு தனது அதிகாரிகளில் இருந்து 5 நபர்களுக்கு மிகாமல் இந்த போர்டுக்கு உறுப்பினர்களாக நியமிக்கலாம். மத்திய அரசு குறிப்பிடுகின்ற மாநில அரசாங்கங்கள், அந்த மாநில அரசாங்கங்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற வகையில் அவற்றுடைய அதிகாரிகள் 15 பேரை மத்திய அரசாங்கம் இந்த போர்டுல உறுப்பினராக நியமிக்கலாம். இந்த திட்டம் எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பொருந்துகிறதோ அந்த நிறுவனத்தின் பொறுப்பில் உள்ளவர்களை கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் 10 நபர்களை மத்திய அரசாங்கம் நியமிக்கும். இவர்கள் இதற்காக மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பணி வழங்கும் அமைப்புகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகு மத்திய அரசால் நியமிக்கப்படுகிறார்கள். இதே மாதிரி இந்த திட்டம் எந்தெந்த நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கெல்லாம் பொருந்துகிறதோ அந்த ஊழியர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் 10 நபர்களை மத்திய அரசாங்கம் நியமிக்கிறது. இந்த மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களின் அமைப்புகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகு மத்திய அரசாங்கம் இவர்களை நியமிக்கிறது. உதாரணமா தொழிற்சாலை இருந்ததுன்னா ஒரு ட்ரேட் யூனியன் இருக்கலாம். அந்த ட்ரேட் யூனியனை கலந்து ஆலோசித்து அங்கிருந்து யாரை நியமிக்கணும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணி அவர்களை நியமிக்கலாம். ஸோ இதை ஒரு சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, சென்ட்ரல் அத்தாரிட்டி ஒன்று இருக்கு. ஸோ சென்ட்ரல் அத்தாரிட்டியில சேர்மன் ஒருத்தர், வைஸ் சேர்மன் ஒருத்தர் மத்திய அரசாங்கம் நியமிக்கிறது. அப்புறம் கமிஷனர் அவரு இருக்காரு. இவங்கெல்லாம் சென்ட்ரல் அத்தாரிட்டி அல்லது சென்ட்ரல் போர்டு அப்படின்னு சொல்றோம். அந்த சென்ட்ரல் போர்டுல வேற யாரெல்லாம் அரசாங்கம் நியமிக்கிறா, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஒரு 5 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், அப்புறம் ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதுல ஒரு 15 பேரு, எம்ப்ளாயர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க ஒரு 10 பேரு, எம்ப்ளாயி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு 10 பேரு. இவர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சென்ட்ரல் போர்டு அல்லது மத்திய வாரியம் என்று அழைக்கப்படுகிறது. 5A2 இந்த மத்திய வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்கள் அதுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதன்படிதான் அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும், மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட வேண்டும். இந்த மத்திய வாரியத்தினுடைய கூட்டங்கள் அந்த ஸ்கீம், எந்த ஸ்கீம் கீழே இந்த மத்திய வாரியம் இருக்கிறதோ அந்த ஸ்கீம்ல இருக்கிற மாதிரி அப்போ எந்த இடத்துல இந்த கூட்டங்களை நடத்த வேண்டும், எந்த முறைப்படி இந்த கூட்டங்களை நடத்த வேண்டும், எந்த கால அவகாசத்தில் இந்த கூட்டங்களை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஸ்கீம்ல சொல்லியிருப்பாங்க. அதன்படி இந்த மத்திய வாரியத்தினுடைய கூட்டங்கள் நடைபெறும். இந்த சட்டத்தின் பிரிவுகள் 6A மற்றும் 6C ஆகியவற்றில் குறிப்பிட்டபடி மத்திய வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிதியினை திட்டத்தில் குறிப்பிட்ட முறையில் நிர்வகிக்க வேண்டும். அதுவும் இந்த போர்டோட ஒரு முக்கியமான வேலையாகும். இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீம், பென்ஷன் ஸ்கீம் மற்றும் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இந்த 3 ஸ்கீம் கீழே செய்யப்பட வேண்டிய மற்ற பணிகளையும் இந்த சென்ட்ரல் போர்டு தான் கவனிச்சுக்கும். மத்திய வாரியம் சென்ட்ரல் போர்டு அதனுடைய வருமானம் மற்றும் செலவினங்கள் பற்றிய கணக்குகளையும் முறையாக பராமரிக்க வேண்டும். அதை எந்த முறையில் பராமரிப்பது, அதை எந்த ஃபார்ம்ல எந்த வடிவத்தில் அதை பராமரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மத்திய அரசாங்கம் அறிவிக்கும். எப்படி அறிவிக்கும் அப்படின்னு கேட்டாக்க, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்காரு, இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி, அவர்கிட்ட கலந்து பேசி இந்த என்னென்ன விதமான கணக்குகளை பராமரிக்க வேண்டும், எந்த வடிவத்தில் அவற்றை பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மத்திய அரசாங்கம் அறிவிக்கும். இந்த மத்திய வாரியத்தினுடைய கணக்குகள் எல்லாவற்றையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தணிக்கை செய்ய வேண்டும். யார் தணிக்கை செய்வார்கள் அப்படின்னு கேட்டா, இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அல்லது அவர் யாரையாவது நியமித்து அதன் மூலம் இந்த கணக்குகள் அனைத்தும் தணிக்கை செய்யப்பட வேண்டும். இந்த தணிக்கையை மேற்கொள்வதற்காக கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, அவருக்கு ஏற்படுகின்ற செலவுகள், அந்த செலவுகள் அனைத்தையும் மத்திய வாரியம் தான் அவருக்கு செலுத்தணும். சென்ட்ரல் போர்டு தான் அவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அல்லது அவரால் நியமிக்கப்படுகின்ற தணிக்கைக்காக நியமிக்கப்படுகின்ற அந்த அதிகாரிகள், அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கும், என்ன உரிமைகள் இருக்கும், என்ன பிரிவிலேஜஸ் அவர்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, மத்திய அரசாங்கத்தினுடைய கணக்குகளை எல்லாம் ஆடிட் பண்றது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தான் அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தான். அவர்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் எல்லாம் இருக்கிறதோ
அந்த என்னென்ன உரிமைகள் எல்லாம் இருக்கிறதோ, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய கணக்குகளை தணிக்கை செய்யும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ, என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ, அந்த உரிமைகள், அந்த அதிகாரிகள் அனைத்தும் இந்த மத்திய வாரியத்தினுடைய கணக்குகளை தணிக்கை செய்கின்ற அதிகாரிகளுக்கும் இருக்கும். அவர்கள் கணக்கு புத்தகங்கள், கணக்கு பதிவேடுகள், இது தொடர்பான வவுச்சர்கள், அதற்கான அதர் டாக்குமெண்ட்ஸ், மற்ற ஆவணங்கள், மற்ற பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் அவர்கள் மத்திய வாரியத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அதே மாதிரி இந்த மத்திய வாரியத்தினுடைய அலுவலகம் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த அலுவலகத்தை போய் நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும், ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு தணிக்கை வாரியம் நினைத்தால் அவர்கள் போய் அதையும் தணிக்கை செய்யலாம், அதையும் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதற்கும் அவர்களுக்கு அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது. இந்த தலைமை கணக்கு அதிகாரி வாரியத்தினுடைய கணக்குகளை எல்லாம் தணிக்கை பண்றாரு. அப்படி தணிக்கை பண்ணதுக்கு அப்புறம் அந்த அறிக்கையை மத்திய வாரியத்திடம் அவர் சமர்ப்பிக்கிறார். அந்த மத்திய வாரியம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, அவர் கொடுத்த அந்த தணிக்கை, அதனுடைய அது மேல ஒரு ரிப்போர்ட்டை அவர் கொடுத்துப்பாரு இல்லையா, அந்த ரிப்போர்ட் மேல தன்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் சேர்த்து மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இது பிரிவு 5(8) கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துல இந்த போர்டு, சென்ட்ரல் போர்டு என்னென்ன பணிகளை எல்லாம் செய்தது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை நடுவண் அரசுக்கு, மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இத்தகைய ஆண்டறிக்கையின் நகல் தலைமை தணிக்கை அதிகாரியால் வழங்கப்பட்ட தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகள், அவரது கருத்துக்கள் அடங்கிய அறிக்கை, இது எல்லாவற்றையும் குறித்து மத்திய வாரியம் கூறிய தன்னுடைய கருத்துக்கள், இவை எல்லாவற்றையும் மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் சமர்ப்பிக்க வேண்டும். பிரிவு 5AA எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அல்லது செயற்குழு. இந்த சென்ட்ரல் போர்டு இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் போர்டு தன்னுடைய பணிகளை செய்வதற்கு உதவியாக ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அல்லது ஒரு செயற்குழுவை மத்திய அரசாங்கம் நியமிக்கலாம். இதற்காக ஒரு நோட்டிபிகேஷன் அபிஷியல் கெசட்ல கொடுத்துட்டு அவங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியை நியமிக்கலாம். இந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்க, இதுக்கு நாம அந்த செக்ஷன் 5A சொன்னோம் இல்லையா, அதுல யார் யாரெல்லாம் நியமிக்கப்பட்டார்களோ அவர்களை ஞாபகம் வச்சுக்கணும். சோ செயற்குழுல மத்திய வாரியத்தினுடைய உறுப்பினர்களில் இருந்து மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட தலைவர் அவர் இருப்பார். பிரிவு 5A பார்க்கலாம் நம்ம. அதனுடைய துணைப்பிரிவு 1 கீழ் உட்பிரிவு B-யில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களிலிருந்து மத்திய அரசால் 2 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதே மாதிரி 1C அது கீழே நியமிக்கப்பட்ட நபர்களிலிருந்து 3 நபர்கள் மத்திய அரசாங்கம் நியமிக்கப்படுவார்கள். பிரிவு 5A துணைப்பிரிவு 1D அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களிலிருந்து பணி வழங்குநர்களை பிரதிபலித்துகின்ற வகையில் மத்திய அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 நபர்கள். பிரிவு 5A உட்பிரிவு 1E அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களிலிருந்து மத்திய வாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் 3 நபர்கள். அடுத்து மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர், அவர் எக்ஸ் அபிஷியோ அதனுடைய உறுப்பினராக இருப்பார். இவர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் செயற்குழு அல்லது எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி. பிரிவு 5AA கீழ் இது நியமிக்கப்படுகிறது. இந்த செயற்குழு இருக்கு இல்லையா, அந்த செயற்குழுல உறுப்பினர்களை நியமிக்கிறது, அவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறது, அவரை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகள் அல்லது நிபந்தனைகள், இது எல்லாம் அந்த ஸ்கீம்ல சொல்லப்பட்டிருக்கும். மத்திய வாரியத்தினுடைய உறுப்பினரை நியமிக்கும் பொழுது அவர் எவ்வாறு இந்த நிர்வாக குழுவிற்கு நியமிக்கப்பட வேண்டும் அல்லது எவ்வாறு இந்த நிர்வாக குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது பற்றிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள், அதே மாதிரி இந்த நிர்வாக குழு எப்பொழுது கூட வேண்டும், எந்தெந்த இடத்தில் கூட வேண்டும், அந்த கூட்டத்தினுடையக்கான நடைமுறை என்ன, செயல்முறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுகிறதோ அந்த திட்டத்தில் கூறப்பட்டிருக்கும். சோ அதன்படிதான் இது எல்லாம் நடைபெற வேண்டும். 5B ஸ்டேட் போர்டு. எப்படி சென்ட்ரல் போர்டு அப்படிங்கிற ஒரு மத்திய அரசு வாரியம் ஒன்று இருந்ததோ அதே மாதிரி மாநில அரசு வாரியமும் ஒண்ணு இருக்கும், மாநில வாரியம் ஒன்று இருக்கும். இது பிரிவு 5B-யில் உருவாக்கப்படுகிறது. யார் இதை உருவாக்குவாங்க அப்படின்னு கேட்டாக்க, மத்திய அரசாங்கம் உருவாக்கும், மாநில அரசாங்கங்களை கலந்து ஆலோசிக்கும். ஒரு மாநில அரசாங்கம் இருந்ததுன்னா அந்த மாநில அரசாங்கத்தை கலந்து ஆலோசித்து அந்த மாநிலத்திற்கான ஒரு மாநில வாரியத்தை மத்திய அரசாங்கம் உருவாக்கும். அதாவது அதுவும் ஒரு போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அல்லது அறங்காவலர் குழு தான். இதற்கான ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பும் அரசிதழில் வெளியிடப்படும். மத்திய அரசாங்கம் அவ்வப்பொழுது அளிக்கும் அதிகாரங்களை ஏற்று மத்திய அரசாங்கம் குறிப்பிடும் பணிகளை இந்த மாநில வாரியம் நிறைவேற்றும். மாநில வாரியத்தின் உறுப்பினர் திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நியமிக்கப்பட வேண்டும். மாநில வாரியம் தனது கூட்டங்களை திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட வகையில் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அந்த முறையில் நடத்த வேண்டும். இது எல்லாத்துலயும் சொல்றதுதான், அதே மாதிரி இதுலயும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5C போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் டு பி பாடி கார்பரேட். இந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அல்லது சென்ட்ரல் போர்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு பாடி கார்பரேட் மாதிரி செயல்படும். ஸோ பாடி கார்பரேட்டுக்குன்னு சில
குவாலிட்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டாக்க, அந்த மென்மே கம் அண்ட் மென்மே கோ பட் ரிவர் கோஸ் ஆன் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி இந்த உறுப்பினர்கள் வரலாம் போகலாம், ஆனால் அந்த கம்பெனி நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். அது பர்பெச்சுவல் சக்சஷன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது மாதிரி இந்த பாடி கார்பரேட்டும் அதுக்கும் ஒரு பர்பெச்சுவல் சக்சஷன் இருக்கும். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாடி கார்பரேட் அந்த சென்ட்ரல் போர்டு அங்க இருந்து கொண்டே இருக்கும். அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்குன்னு ஒரு காமன் சீல் ஒண்ணு இருக்கும், பொது முத்திரை ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி இந்த பாடி கார்பரேட் யார் மேல வேண்டுமானாலும் அல்லது எந்த நிறுவனத்தின் மேல வேணாலும் வழக்கு தொடரலாம். அதே மாதிரி மற்றவர்களும் இந்த நிறுவனத்தின் மேல, இந்த பாடி கார்பரேட் மேல அல்லது இந்த சென்ட்ரல் போர்டு மேல வழக்கு தொடர முடியும். அதுதான் இந்த பாடி கார்பரேட்ங்கிறது அர்த்தம். அடுத்தது 5D அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆபீசர்ஸ். இந்த சென்ட்ரல் போர்டுக்கு ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ண முடியாது. அது யார் யாரை எப்படி நியமிக்கிறது அப்படிங்கிறத பத்தி 5Dல சொல்றாங்க. இப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்டுடைய நிதியை நிர்வாகம் செய்வதற்காக ஒரு சேம நல நிதி ஆணையர் ஒருத்தர், அவரை மத்திய அரசாங்கம் நியமிக்கும். அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, அந்த மத்திய வாரியத்தினுடைய தலைமை அதிகாரியாக அவர் இருப்பார், செயல்படுவார். ஆனா அவர் இந்த வாரியத்தினுடைய பொது கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருப்பார். அண்ட் சூப்பரிண்டென்டன்ஸ் அதனுடைய கண்ட்ரோல்ல தான் இவர் செயல்பட முடியும். மத்திய வாரியத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் இவர் செயல்படுவார். இந்த மத்திய வைப்பு நிதி ஆணையர் அவருடைய பணிகளை நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்கு, அவருக்கு உதவி செய்வதற்காக ஒரு நிதி ஆலோசகர், ஒரு பினான்சியல் அட்வைசர், அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் ஆபீசர்ஸ், சீஃப் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர்ஸ் அவர்களையும் மத்திய அரசாங்கம் நியமிக்கும். அவருக்கு உதவியாக மத்திய அரசாங்கம் நியமிக்கும். இவ்வாறு நியமிக்கப்பட்ட இந்த மத்திய வாரியம் தனக்கு தேவையான எண்ணிக்கையிலான கூடுதல் மத்திய வைப்பு நிதி ஆணையர்கள், வைப்பு நிதி துணை ஆணையர்கள், மண்டல வைப்பு நிதி ஆணையர்கள், ரீஜனல் கமிஷனர்ஸ், வைப்பு நிதி உதவி ஆணையர்கள், அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் மற்றும் தேவையான அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை இந்த வாரியம் நியமித்துக் கொள்ளலாம். ஆனா இதுல எப்படி நியமிக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, இவர்களுக்கு வழங்குகின்ற அந்த ஊதியம் இருக்கு இல்லையா, அது திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஊதிய விகிதங்களுக்கு மேல் போகக்கூடாது. அந்த மாதிரிதான் இவர்களுக்கு ஊதியங்கள் வரையறுக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி தேவை ஏற்பட்டால் வாரியம் தனக்கு தேவையான அதிகாரிகளை நியமித்துக் கொள்ளலாம். இது செக்ஷன் 5D(3)ல சொல்லியிருக்காங்க. அடுத்து 5D(4). இவ்வாறு அதிகாரிகளை நியமிக்கும் பொழுது அதுல சில விதிகள், கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. என்ன அப்படின்னு கேட்டாக்க, மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் அவரு, அல்லது கூடுதல் மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர், அல்லது நிதி ஆலோசகர், அல்லது தலைமை கணக்கு அதிகாரி, அல்லது மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற அந்த குரூப் ஏ அல்லது குரூப் பி அப்படிங்கிற பதவிகளுக்கு சமமான ஊதியங்களை பெறுகின்ற அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் நியமனம் செய்யும் பொழுது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, UPSC, அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கலந்து ஆலோசித்த பிறகுதான் மத்திய வாரியம் இவர்களை எல்லாம் நியமிக்க வேண்டும். ஆனா கீழ்காணும் நிலைமைகள் இருந்தால் அத்தகைய ஆலோசனை எதுவும் தேவையில்லை. என்ன அப்படின்னு கேட்டாக்க, இப்போ ஒரு தலைமை கணக்கு அதிகாரி ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு 6 மாத காலத்துக்கு அவர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நியமிக்கிறாங்க. அதாவது ஒரு ஆண்டுக்கு குறைவாக அவருடைய பணிக்காலம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல இந்த கன்சல்டேஷன் தேவையில்லை. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த இந்திய அரசு நிர்வாக சேவையின் உறுப்பினர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு உறுப்பினர், அல்லது மத்திய அரசு அல்லது மாநில அரசுடைய அல்லது மத்திய வாரியத்தில் குரூப் ஏ அல்லது குரூப் பி பதவியில் இருக்கிறவர்கள், அவர்களை நியமித்தால் இந்த மாதிரி நேரங்கள்ல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கூட எந்தவித ஆலோசனையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முதல்ல சொன்னவருடைய டேர்ம் 1 வருஷத்துக்கு குறைச்சலா போயிடுது. அதனால அப்போ கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவதா இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடியே சர்வீஸ்ல இருக்காங்க. சோ அவங்களை நியமிக்கிறதுக்கும் இந்த கன்சல்டேஷன் தேவையில்லை. புதிதாக ஆட்களை நியமிக்கும் பொழுது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட கலந்து ஆலோசித்து அதன் பிறகுதான் நியமிக்க வேண்டும். செக்ஷன் 5D(5). எப்படி மத்திய வாரியம் தன்னுடைய பணிகளுக்கு தேவையான அதிகாரிகளையும் ஊழியர்களையும் நியமித்துக் கொள்கிறதோ, அதே மாதிரி ஒரு மாநில வாரியமும் தனக்கு தேவைப்படும் ஊழியர்களை நியமித்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு மாநில வாரியம் ஊழியர்களை நியமித்துக் கொள்ளும் பொழுது அந்த மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த மத்திய வைப்பு நிதி ஆணையர், நிதி ஆலோசகர் மற்றும் தலைமை கணக்கு அதிகாரி ஆகியோரை நியமனம் செய்கின்ற முறை, மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் மற்றும் படிகள், அலவன்சஸ், அவருடைய சேவை நிபந்தனைகள், சர்வீஸ் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தால் குறிப்பிடப்படுகின்ற வகையில் தான் இருக்க வேண்டும். இவர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகள் எல்லாம் எங்கேருந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஃபண்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபண்டுல இருந்து தான் வழங்கப்பட வேண்டும். 5D(7)(a). மத்திய வைப்பு நிதி வாரியத்தினுடைய மத்திய வைப்பு நிதி கூடுதல் ஆணையர், வைப்பு நிதி துணை ஆணையர், மண்டல வைப்பு நிதி ஆணையர், வைப்பு நிதி உதவி ஆணையர் மற்றும் வாரியத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை பணி நியமனம் செய்யும் முறை, அவர்களுக்கான ஊதியம் மற்றும் இதர படிகள்,
நடத்தை விதிகள், சேவை நிபந்தனைகள் ஆகியவை மத்திய வாரியத்தினால் வகுக்கப்படலாம். சென்ட்ரல் போர்டே இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களே பண்ணிக்கலாம். இவர்களின் ஊதியத்துக்கு நிகரான ஊதியம் வாங்கும் மத்திய அரசின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான விதிமுறைகள் மற்றும் ஆணைகளுக்கு இணங்க இவை இருத்தல் வேண்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்களே எம்ப்ளாயிஸ், இவங்களுக்கு ஈக்குவலா அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ், அந்த ஆபீசர்ஸ், அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவங்களுடைய சேலரி அதெல்லாம் கம்பேர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க இந்த ஊழியர்களை அல்லது அதிகாரிகளை நியமித்துக் கொள்ள வேண்டும். முன்னாடி 5D6 சொன்னது யாருக்கு அப்படின்னு கேட்டாக்க மத்திய வைப்பு நிதி ஆணையர், நிதி ஆலோசகர் மற்றும் தலைமை கணக்கு அதிகாரி, இவங்க 3 பேர் தான். இந்த 3 பேருக்கும் நியமனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் மற்றும் பணிகள் மற்றும் சேவை நிபந்தனைகள் மத்திய அரசு குறிப்பிடும் வகையில் இருக்க வேண்டும். அவர்கள் போக மீதி உள்ள மற்ற அதிகாரிகளுக்கு, இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ், ரீஜனல் கமிஷனர்ஸ் அல்லது மற்ற அதிகாரிகள், மற்ற ஊழியர்கள், இவங்களெல்லாம் நியமனம் செய்யும் பொழுது அந்த வாரியமே அவர்களுக்கு உண்டான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவெடுத்துக்கலாம். ஆனா என்னன்னு கேட்டாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற இதே மாதிரியான ஊழியர்கள் அவர்களுடைய சேவை நிபந்தனைகள், ஊதியங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அது கூட கம்பேர் பண்ணி அதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். மேற்குறிப்பிட்ட விதிமுறைகள்ல இருந்து அல்லது ஆணைகள்ல இருந்து ஏதாவது வேறுபட வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி அவசியம் இருக்கிறது அப்படின்னு மத்திய வாரியம் நினைத்தது என்று சொன்னால் இதற்கான மத்திய அரசுடைய ஒப்புதலை பெற வேண்டும். 5D7B அதுலயும் இந்த முன்னாடி சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. இந்த ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் நியமிக்கும் பொழுது அவர்களையும் அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற அந்த ஊழியர்களுடைய அவர்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஊதிய விகிதங்கள் ஒரே மாதிரியா இருக்கணும், கல்வி தகுதிகள் ஒரே மாதிரியா இருக்கணும், பொறுப்புகள் மற்றும் கடமைகள் ஒரே மாதிரியா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கணும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, இதுல ஏதாவது ஐயங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா மத்திய அரசாங்கத்தை அணுகி இதற்காக தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். இதுல மத்திய அரசாங்கம் சொல்கின்ற கருத்து தான் இறுதியாக இருக்கும். அடுத்து 5D8 மாநில அரசின் வாரியத்திற்கான அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் பணி நியமன முறை, ஊதியம் மற்றும் படிகள், நடத்தை விதிகள் மற்றும் சேவை குறித்த நிபந்தனைகள் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் ஒப்புதலுடன் மாநில வாரியத்தினால் வகுக்கப்படும். சோ மத்திய வாரியத்தை பொறுத்தவரையிலும் மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கிட்டு நியமிக்கிறாங்க. அதே மாதிரி மாநில வாரியத்தை பொறுத்தவரையிலும் மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு நியமிக்க வேண்டும். 5DD சில சூழ்நிலைகளில் மத்திய வாரியம் அல்லது அதனுடைய செயற்குழு அல்லது மாநில வாரியம் இவங்க செய்கின்ற சில செயல்கள் செல்லாது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த செயல்கள் அந்த சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு மத்திய வாரியம் இருக்கு அல்லது அதனுடைய செயற்குழு இருக்கு அல்லது ஒரு மாநில வாரியம் இருக்கு. இவற்றில் ஏதாவது ஒரு பதவி காலியாக இருக்கு அப்படின்னு வச்சுப்போம், அல்லது இவற்றுக்கான பதவிகளை நியமிக்கும் பொழுது அந்த நியமன முறைகள்ல ஏதோ ஒரு தவறு இருந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மத்திய வாரியம் அல்லது மத்திய செயற்குழு அல்லது மாநில வாரியம் செய்த செயல் தவறாக இருக்குமோ அப்படின்னு கேட்க முடியுமா, அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது அவர்கள் செய்த செயல் செல்லத்தகாது, அது கேள்விக்குரியது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாது. அவர்கள் நியமிக்கப்படவில்லை, பதவிகள் காலியாக இருக்கின்றன அப்படின்னாலும் சரி, அவர்களை நியமித்த முறைகளே தவறி இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் சரி, அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் தொடர்ந்து செல்லுபடியாகவே இருக்கும். அதுல யாரும் கேள்வி கேட்க முடியாது. அடுத்து 5E டெலிகேஷன். மத்திய வாரியம் சில நிபந்தனைகளுக்கும் வரம்புகளுக்கும் உட்பட்டு தன்னுடைய பணிகளை இந்த சட்டத்தின் கீழ் தனது அதிகாரங்களையும் தன்னுடைய பணிகளையும் செயற்குழு, வாரியத்தின் தலைவர் மற்றும் அதனுடைய அதிகாரிகளுக்கு பகிர்ந்தளிக்கலாம். அதுக்காக தானே இவங்களை எல்லாம் நியமிச்சிருக்கோம். மத்திய வாரியம் தன்னுடைய பணிகளை செயல்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் பொழுதுதான் இவர்கள் எல்லாம் நியமிக்கப்படுகிறார்கள். அதனால தன்னுடைய பணிகளையும் தன்னுடைய பொறுப்புகளையும் தன்னுடைய அதிகாரங்களையும் அவர்களுக்கு மத்திய வாரியம் பகிர்ந்தளிக்கலாம். இதே மாதிரி மாநில வாரியமும் தன்னுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகளை செயற்குழுக்கோ அல்லது வாரிய தலைவருக்கோ அல்லது அதன் அதிகாரிகளுக்கோ பகிர்ந்தளிக்கலாம். வருங்கால வைப்பு நிதி திட்டம், ஓய்வூதிய திட்டம் மற்றும் காப்புறுதி திட்டம் ஆகியவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக அவசியம் என்று கருதினால் மேற்கொண்ட வகையிலே மத்திய வாரியமோ அல்லது மாநில வாரியமோ தனது பணிகளையும் அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் பகிர்ந்தளிக்கலாம். இது பிரிவு 5E பேசப்படுகிறது. எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952 அதனுடைய பிரிவுகள் 5E வரையில் நாம் பார்த்திருக்கிறோம். மீதி உள்ள பிரிவுகளை அடுத்த உரையில் நாம் பார்ப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.